ரீசெண்டா ஹெச்டிஎஃப்சி இஷ்யூ பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி கோவூர் பிரான்ச்சில் கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்காக தான் போனேன். பட் அங்கே இருந்த ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டாஃப் வந்து என் அக்கௌண்ட்டெல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்தாங்க. அதில் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்கிட்ட கொஞ்சம் பேச்சு போட்டு என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் 15 டேஸில் எனக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ப்ரீ மெச்சூர் க்ளோஸ்ன்ற மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டு அவங்களே வந்து புதுசாக ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 30,000 லாஸ் ஆகி போச்சு. இதை பற்றி அந்த பிரான்ச் மேனேஜர் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் வந்து ஸ்டாஃப் மேலே இருக்கிற மிஸ்டேக்கை பார்க்காம, இல்லை சார் உங்கள் மேலே தான் இது மிஸ்டேக்கு அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியை தூக்கி என் மேலே போட்டாப்புல. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி ரைட்டு, அடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் போய் பார்க்கலாம். ஒருவேளை அங்கேருந்தும் நமக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வரலன்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை லீகலாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து போன வீடியோவில் வந்து நான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் என்ன நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபினான்ஷியல் லாஸ் ஒரு 30,000 ஆச்சு இல்லையா, அதை ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த அடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஹெட்டு, ஜோனல் ஹெட்டு சிவரமேஷ் குமார் அப்படிங்கிறவர் எனக்கு கால் பண்ணியிருந்தாப்புல. கால் பண்ணி அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வந்து என்கிட்ட வந்து பேசினாப்புல. அதாவது உங்கள் சைடில் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரியான ஒரு அஃபெக்ட் நடந்திருக்கு, என்ன மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை ரிசால்வ் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் வந்து கொடுத்தாப்புல. அதுக்கேற்ற மாதிரி நேற்று ஈவினிங் வந்து இதுக்கு முன்னாடி என்னோட ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடுச்சு. பட் அவங்க கிட்ட நான் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தேன். இந்த ஸ்டாஃப்ஸ் இந்த மாதிரிலாம் பண்றாங்களே, எஜுகேட்டடா இருக்கிறவங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க, மற்றவங்கலாம் போயிட்டு இந்த மாதிரி மாட்டிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ற நாங்களே வந்து இந்த மாதிரி பேங்க்குள்ள வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டாஃப் கொடுக்குற அந்த மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனால இவ்வளோ காசை நாங்கள் இழக்கிறோமே. ஸோ மற்றவங்க இந்த மாதிரி மாட்டினா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா பிரான்ச் மேனேஜர் சைட்லேருந்து கூட சரியான ரெஸ்பான்ஸ் வரலங்கிற போது அடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது நாங்கள் வந்து மெயில் போட்டுட்டோம். ஆனால் மெயில் போட தெரியாதவங்க, படிக்காதவங்க, வயசானவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் நான் அவங்க கிட்ட வந்து கேட்டிருந்தேன். அதுக்குமே அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஆன்சர் பண்ணாங்க. என்னன்னா, இன்கேஸ் உங்கள் பிரான்ச் மேனேஜர், நீங்கள் எந்த பிரான்ச்சில் இஷ்யூ, எந்த பேங்காக வேணா இருக்கட்டும், எந்த பேங்க்கில் உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூக்கு அந்த ஸ்டாஃப் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் வந்து பிரான்ச் மேனேஜரும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரான்ச்சிலே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் போய் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து யாருக்கிட்ட இந்த இஷ்யூவை பற்றி பேசலாம், எஸ்கலேட் பண்ணலான்ற நம்பர்ஸ்லாம் இருக்கும். அதாவது கிளஸ்டர் ஹெட்டு, ஜோனல் ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைரார்கி பேஸில் வந்து நீங்கள் அடுத்தடுத்து பேசுறதுக்கான கான்டாக்ட் நம்பரே வந்து இருக்குமா. அந்த கான்டாக்ட் நம்பரை எடுத்து கால் பண்ணாலே போதும், கண்டிப்பாக அவங்க வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் கன்ஃபார்மாக நீங்கன்னு இல்லை, எந்த விதமான கஸ்டமராக இருந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்ட இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் சரி, 24 ஹவர்ஸில் இந்த பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். ஸோ அதை தான் நாங்கள் உங்களுக்கும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இந்த பிரான்ச் மேனேஜருக்கு அடுத்த எஸ்கலேஷன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளஸ்டர் ஹெட்டும் சரி, ஜோனல் ஹெட்டுமே சரி, ரெண்டு பேருமே என்கிட்ட ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பேசினாங்க. அதுக்கு வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டாங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் சார் சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கான கிளாரிட்டி வந்து கொடுத்தாங்க. பிரான்ச்சுக்கே வர வச்சு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கிளியராக எனக்கு கொடுத்துட்டு நடந்ததுக்கு வந்து அது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்திருக்கும், இது எல்லாத்தையுமே என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டாக்குமெண்ட்ஸை என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. எந்த விதமான ஃபினான்ஷியல் லாஸுமே இல்லாமல் உங்களுக்கு அப்படியே ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையுமே எனக்கு வந்து காமிச்சாங்க. நானுமே ஃபுல்லாக ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ வீட்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ இது மூலிமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து யாரையுமே பிளைண்டாக முதல்ல நம்பாதீங்க. அது வந்து பேங்க் ஸ்டாஃபாகவே இருந்தாலும் சரி, அவங்க எஜுகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அது என்னன்றதை கேட்டுக்கோங்க. ஃபுல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதை அனலைஸ் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. இது ஓகேவா, இதை நம்ம எடுக்கலாமா வேணாமா, இதை எல்லாத்தையும் அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் அதை அப்ளை பண்றதுக்கோ ப்ரெஸ் பண்றதுக்கோ முயற்சி பண்ணுங்க. அவங்க அங்கேயே வச்சு அந்த ஸ்டாஃபே கூட அதை அமுக்குங்க சார், இதை பண்ணுங்க சார், இதை பண்ணுங்க சார்ன்னு சொல்றாங்கன்றதுனால ஏதோ நம்மளுக்கு பெனிஃபிட் தான் பண்றாங்கன்றதை நம்பி யாரும் பண்ணாதீங்க. இது வந்து இந்த இஷ்யூ மூலிமா நான் படிச்சுக்கிட்ட ஒரு பெரிய பாடம். கன்ஃபார்மா இதை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாம இருக்கலாம், அவங்க மிஸ்லீட் பண்ணலாம். இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பேங்க்குள்ள பேங்க் ஸ்டாஃபே வந்து பண்ணுவாங்க. இது எந்த பேங்கா இருந்தாலும் சரி, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது உங்களுக்கும் நடக்கலாம்.
அண்ட் இன்கேஸ் உங்களுக்கும் இது இந்த பேங்க்ல எந்த பேங்க்ல இருந்தாலும் சரி இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா அதை சரி ரைஸ் பண்ணா நடக்குமோ நடக்காதோ தெரியலையே இதுக்காக நம்ம அலையணுமோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. கன்ஃபார்மா இந்த இஷ்யூ இருக்குன்ற பட்சத்துல நீங்க பிரான்ச் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணுங்க. பிரான்ச் மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போய் பாருங்க. அதுக்கப்புறமும் ரெஸ்பான்ஸ் வரலங்கிறப்போ அதுக்கடுத்து என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எனக்கு நிறைய பேர் இந்த இஷ்யூல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய லாயர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பேங்கர்ஸ் வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்து நீங்க எப்படிலாம் இதை கொண்டு போகலாம் அப்படின்றத பாருங்க, லீகலா எப்படி கொண்டு போகலான்றத பாருங்க, அதுக்கு எப்படி என்ன ஃபார்மட்ல நீங்க மெயில் அனுப்பணும் அப்படின்ற வரைக்கும் எனக்கு எல்லாமே டைப் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஒருத்தர்லாம் ஆன் பிகாஃப் ஆஃப் முகமது ஷஃபின்னு சொல்லி எல்லா அந்த பேங்கோடைய எல்லா லெவல் ஆஃப் எஸ்கலேஷனோடையும் ஐடியெல்லாம் எடுத்து அந்த இமெயில் ஐடிக்கெல்லாம் போட்டு டைரக்டா மெயிலே கூட அனுப்பிச்சிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. ஸோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்ற போது அந்த பிரச்சனைக்காக எல்லாருமே குரல் கொடுக்குறீங்க அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி இஷ்யூல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையுமே இந்த அந்த வீடியோ மூலியமா என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. அந்த கமெண்ட் செக்ஷனை படிச்சு பார்க்கும்போதே என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த இஷ்யூ இருந்துச்சோ அவங்க எல்லாரும் ஒன் டைம் போய் ஒரு தடவை உங்க பேங்க்ல நீங்க செக் பண்ணிருங்க. ரிசால்வ் பண்ணி கொடுப்பாங்கன்றது தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ரிசால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது பேங்க் மேனேஜரே முதல்ல ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஒருவேளை அவங்க இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேஷனுக்கு கொண்டு போங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெஷலாக யாருக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து தாமோதரன் அப்படிங்கிறவர் என்னுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர். அந்த மனுஷன் தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசியில் இந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ற வரைக்கும் என்னோட சைட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, என் சைட்ல வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை, நீங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு அந்த விஷயத்தை நாங்க ரெக்கவர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தது என்னுடைய அந்த மனுஷன் தான் வந்து அடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேஷனுக்கே கொண்டு போனாப்ல. அண்ட் சிவரமேஷ் குமார் சாரா இருக்கட்டும் அண்ட் வந்து ஜோனல் ஹெட் சாரா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப ரெஸ்பான்சிபிளா பேசி இந்த இஷ்யூ வந்து கரெக்டாக சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 days உண்மையாக சொல்கிறேன், எனக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தேன். அந்த ஆதங்கத்தில் தான் நான் வந்து வீடியோ போட்டேன். பட் அந்த வீடியோ போட்டதுக்கான ரீசன் வந்து இந்த வீடியோ மூலியமா எனக்கு வேலை நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த வீடியோ மூலியமா 4 பேருக்கு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் இப்பயுமே இந்த அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சிச்சு, அது எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இப்படி ஒரு இஷ்யூ என்னடா நமக்கு இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம்னா நாளை பின்ன நம்ம 4 பேருக்கு அதை வந்து சொல்லலாம். அண்ட் நமக்கு அந்த பிரச்சனை மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனா இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த இஷ்யூ மூலியமா நான் கத்துக்கிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அவேர்னஸோட இருங்க. அதை மீறி அந்த அவேர்னஸோட இருந்துமே சில மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்னு போது அந்த மிஸ்டேக்கை எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத தைரியமா வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா சால்வ் ஆகும். ஸோ இந்த யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதோ தயவு செஞ்சு உங்க பேங்கை வந்து நீங்க வந்து போய் விசிட் பண்ணி உங்க இஷ்யூவை முடிஞ்ச அளவுக்கு ரிசால்வ் பண்ணிருங்க. கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி கிடைக்கலங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல் என்னன்றதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவங்களுக்கும் சரி, கமெண்ட் பண்ணவங்களுக்கும் சரி, எனக்கு கைட் பண்ணவங்களுக்கும், என் மேலே வந்து கன்சர்ன் காமிச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த இஷ்யூ பற்றின அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப அவேர்னஸாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much.